கேன்வாவில் எப்படி நம்ம ரெஷ்யூம் ஃபோட்டோக்கு ரெடி பண்ணிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ரெஷ்யூம்க்கு யூஸ் பண்ணுற வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா போய்க்கோங்க. ஸோ கேன்வா போயிட்டு நீங்கள் ரெஷ்யூம் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு பிக்சர் உள்ள ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு டெமோக்காக கட்டுறேன், நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ 2 மெத்தடில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா இது பேஜ் ரிமூவர், அதாவது கேன்வாலே கொடுத்துருவாங்க. பட் அது ப்ரோ வெர்ஷன் வந்து அது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ரீ வெர்ஷன் எப்படி ரிமூவ் பண்ணுறது அது 2வது ஸ்டெப்பில் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம இந்த இமேஜை நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டாக எல்லா ப்ளூ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஃபோட்டோ ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா இதை எப்படி நம்ம ஃப்ரீயாக ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னா remove.bgங்கிற ஷீட் போயிட்டு இதில் வந்து உங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை யூஆர்எல் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஆர்எல் நான் கொடுக்குறேன். காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்து இங்கே யூஆர்எல் கொடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா அழகாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் ஆகிக்கும். ஸோ இது நீங்கள் சைன் அப் பண்ணி ஹெச்டியில் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் இருக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கலர் இருக்கும். ஸோ இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கும், இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் அழகாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு ஸோ இப்போ நீங்கள் கேன்வா போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அழகாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி டவுன்லோட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ இப்போ எங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரேஷியோ அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் பாஸ்போர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 600 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1200 1200. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 600 நம்ம பண்ணிப்போம். ஸோ கஸ்டம் போய்ப்போம் 600 கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துருப்போம். ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இமேஜாக காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து அந்த டிஃபால்ட் கலர் கொடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இன்னொரு டிப் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று காட்டுறாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் ஃபோட்டோஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பிளர்ராக இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸி எடிட் ஆகிடும். ஸோ நீங்கள் பிளர் இல்லாமல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் எடிட் பண்ணுறது, கொஞ்சம் அக்யூரசி வராது. ப்ளைனாக இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. அல்லது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிளர்ராக எடுத்துக்கோங்க. போர்ட்ரைட்டில் பிளர் பண்ணி எடுத்துருங்க. பேக்ரவுண்ட் நீங்கள் எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பட் பிளர் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளைன் பேக்ரவுண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான டிப். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.